பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி ரொம்பவே கோவமாக போகக்கூடாது செல்லியா, நீ போனீன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்கிறாங்க. உடனே கோபி அதே மாதிரி தாத்தா எல்லாரும் வராங்க. அவங்க அடித்து அனுப்புனாங்க. அதையும் உன்னுடைய பொண்டாட்டி வேடிக்கை பார்த்துட்டு தானே நின்றுட்டு இருந்தா. அவகிட்ட போயிட்டு மறுபடியும் நீ பேசுறதுனால என்ன ஆகிட போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவள் எனக்காக எல்லாமா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நம்ம செல்லியன். அத்தை, நீங்கள் ஏன் அந்த முடிவு எடுக்கிறீங்க? செல்லினோட வாழ்க்கை செல்லினோட கையில் இருக்குது. அவன் என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும், எல்லாமே அவன் தான் முடிவு எடுக்கணும். அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதும் உடனே கோபி, என்னது என் அம்மாவுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்கிறியா? அதை சொல்ல உனக்கு தாண்டி ரைட்ஸ் கிடையாது. என்னுடைய அம்மா சொல்கிறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. நீ வேணும்னா பசங்களுடைய வாழ்க்கை எக்கேடு கெட்ட போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோங்கன்னு சொல்லிட்டு கோபி கண்டபடி பேசுகிறாங்க. போதும், வாயை மூடுங்க. பசங்களோட லைஃப்பை பற்றி கேர் பண்ணாமல் உங்களுக்கான ஒரு லைஃப் அமைச்சுக்கிட்ட நீங்களே இங்கே பேசக்கூடாது, நாட்டாமல் பண்ணக்கூடாது. முதல்ல எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசுகிறாங்க பாக்கியா. இதை கேட்டு கோபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ கோபி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.